ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கார்டனுக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் கார்டனோட என்ட்ரன்ஸ். நான் வந்து இப்போ கார்டனை சுற்றி இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ, இன்னும் நிறைய வந்து பூச்செடி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. வெளியவே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கார்டன் பெட் போட்டு அதில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இதை வந்து யார் வேணாலும் இங்கே செடி வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியாது. இதை பற்றி நமக்கு வந்து முன்னாடி நோட்டீஸ் போர்டில் வந்து போட்டுருவாங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்களோட போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ இடம் இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறவங்கலேருந்து கொஞ்சம் பேர் தான் வந்து கொடுப்பாங்க. அலாட் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டன் பெட் வந்து கொடுத்துருவாங்க. 1 இயர்க்கு இவங்க வந்து இங்கே கார்டனிங் வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பர் மந்த்துக்கு வந்து $3 வந்து பே பண்ணணும். இப்போ அப்படியே வந்து கார்டனுக்குள்ளே வந்தாச்சு. கார்டனுக்குள்ளே வந்ததுமே வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி செட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு டேப் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி பைப் செட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கார்டன் பெட்க்கு வந்து அவங்கவுங்க தண்ணி வந்து ஊற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிலையும் வந்து நிறைய செடியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், சின்ன மரம் மாதிரி இருக்குது இந்த செடியெல்லாம். உள்ளே வந்ததும் அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி பஜ்ஜீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு குண்டு செட் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பஜ்ஜீஸ்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே வந்ததும் இந்த மாதிரி நிறைய கார்டன் பெட் இருந்துச்சு. ஒவ்வொரு கார்டன் பெட்க்கும் வந்து ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கார்டன் பெட்க்கு வந்து இந்த மாதிரி நெட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே நிறைய பறவைகள்லாம் இருக்கிறதுனால அது ஏதாவது பண்ணும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி நெட் போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நானே வாக்கிங் வரும்போது பார்ப்பேன், நைட்டில் வந்து எலியெல்லாம் இருக்கும். ஸோ அது ஏதாவது வந்து இந்த மாதிரி சாப்பிட்றோன்றதுனால இந்த மாதிரி நெட் போட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நிறைய பிளான்ட் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து அப்படியே அங்கங்கே கொஞ்சம் இந்த புல்லெல்லாம் வளர்ந்துருந்துச்சு, அப்படியே வந்து போட்டிருந்தாங்க. காலையில் வாக்கிங் வரும்போது பார்ப்பேன், எல்லாம் வந்து அவங்களோட கார்டன் பெட் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து புதுசாக செடி வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணும். பட் நமக்குலாம் வந்து அலாட் பண்ணலை. ஸோ காலையில் இந்த மாதிரி வந்து கார்டனிங் வந்து ஒரு ஹாபியாக பண்ணும்போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உள்ளே நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு. சில செடியோட பேர்லாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படியே வந்து கார்டன் வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு கம்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடியெல்லாம் வந்து படர விட்டுருந்தாங்க. பாவக்காய் கொடி, அதுக்கப்புறமா பூசணி கொடி, இது மாதிரிலாம் வந்து படர விட்டுருந்தாங்க. இந்த வேலியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ரோஸ் செடி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. நிறைய ஹெர்ப்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பாவக்காய் கொடி. சில பூச்செடியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய வந்து ஸ்பினாச் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது காய் இருந்தால் கூட நமக்கு வந்து செடியோட பேர் வந்து தெரியும். அது மாதிரி இல்லாததுனால நிறைய வந்து எனக்கு தெரியல. இது வந்து வெத்தலை கொடி. அடுத்தது இந்த மாதிரி பச்சை மிளகாய், நிறைய இடத்துல வந்து பச்சை மிளகாய் செடி வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ செடிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாலாம் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி வேலியில் வந்து சின்ன சின்ன தொட்டி வச்சு அதில் வந்து பட்ரோஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கருவேப்பிலை செடி இருக்குது. அடுத்தது சில்லி, இந்த மாதிரி நிறைய அங்கங்கே வந்து பச்சை மிளகாய் செடி தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. இது ஏதோ கீரைன்னு நினைக்கிறேன், கீரை வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் பேக் வந்து போட்டிருந்தாங்க. அணில், பறவைங்க இதெல்லாம் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காய் வந்ததும் நெட் பேக் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆஷ் கார்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து 2வது. இந்த மாதிரி 2 இருந்துச்சு, 2 3 இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து யாருமே பறிக்க மாட்டாங்க. அந்த வேலியை ஒட்டி இருந்தாலுமே வந்து வெளியிலேருந்து பறிக்கலாம். ஆனால் யாருமே வந்து இங்கே பறிக்க மாட்டாங்க. வெளியவே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி வந்து டெய்லி பார்ப்பேன், அவ்வளோ பூ இருக்கும். அதில் யாருமே வந்து அதில் கையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஈவன் குழந்தைங்க கூட அதெல்லாம் வந்து எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், தொட்டியில் வந்து வெங்காயம் வந்து வச்சுருக்காங்க. இந்த கார்டன் பக்கம் தான் வாக்கிங் போவோம். சரி, ரொம்ப நாளாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி வந்து கேட்டு பார்த்தோம், உள்ளே வந்து பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டோம். அவங்க வந்து ஓகே வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அலோவ் பண்ணாங்க. ஆனால் இதையும் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு சும்மா எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி கார்டனிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி மினிமமாக ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார்டனிங்கில் வந்து ஈடுபடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஒரு
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வருவாங்க. இப்போ நம்ம மட்டும் வச்சுருந்தோம், நம்ம மட்டும் போவோம் பண்ணுவோம். இது எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்கிட்ட வந்து பேசலாம் நினைப்பாங்க, இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கவங்களாம் என் செடியெல்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுவும் சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி செடியெலாம் வந்து எங்கே பார்த்தாலும் மரம் செடி இந்த மாதிரி பச்சை பசேல் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.